வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் ஆலயம் = ஆன்மா பிளஸ் லயம். ஆன்மாவை லயமாக்கும் இடம் ஆலயம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான கவிதை வரிகள். ஆலயம் என்றால் அறிவு ஓர்மை நிலை பெற்று ஆன்மாவனும் உயிரில் அடக்கமுடும் பெயராம். ஆலயம் என்னும் சொல்லில் ஆன்மாவை குறிக்கும். அடுத்து ஒரு லயம் அதனுடைய அடக்க நிலை குறிப்பு. ஆலயமும் பயிற்சி முறை தேர்ந்தாற்றி பழக அறிவு உயிரை உணரும் மெய்ப்பொருளாம். ஆலயத்தால் மனிதன் அறவழி கண்டு வாழ்வான். அதற்கு அறிவின் தரம்பக்க இருவழிகள் உண்டு என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் இவற்றிற்கு ஏற்க மனிதர்களுக்கு உருவமைப்பு, அறிவின் உயர்வு, குணம், கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் இவற்றில் வேறுபாடு அடைய கண்டேன் என்று சாமிஜி ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியில விழிப்பாய் நிற்க நிறைநிலையை தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று சுவாமிஜி இந்த 3 கவிதை கொடுத்திருக்கிறாங்க. நாள்காட்டி வரிகள் என்ன சொல்றாங்க? ஆலயம் = ஆன்மா பிளஸ் லயம். ஆன்மாவை லயமாக்கும் இடம் ஆலயம். ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த மனித பிறப்பு என்பது கிடைத்தற்கரிய பிறப்பு. இந்த மனித பிறப்புல குழந்தை பிராயத்துல பக்தி மார்க்கமும், பருவமடைந்த பெண்களுக்கும் 14 வயது நிரம்பிய ஆண்களுக்கும் இந்த ஞான மார்க்கத்தையும் 2 வழிமுறைகள் உண்மை உணர்ந்த மகான்கள் ஒவ்வொருவரும் தன்னை இறைநிலையோடு இந்த ஆன்மாவை இணைத்து கொண்டு அந்த இறைநிலையாகவே மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கைய உண்மை உணர்ந்த மகான்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. ஞான மார்க்கம் என்பது குழந்தை பிராயத்துல அவர்களுக்கு நேரடியாக அதை கொண்டுட்டு போக முடியாது என்பதற்காக குழந்தை பிராயத்துல ஒவ்வொரு குழந்தைகளும் அந்த பக்தி மார்க்கத்துல அவங்க ஈடுபாட்டோடு இருந்து அந்த பக்தி மார்க்கம் முழுமை பெற்று பெறும்போது அவர்கள் ஞான மார்க்கத்துல மிக எளிதாக அவர்களால அந்த ஆன்மீக முன்னேற்றம், ஆன்ம முன்னேற்றம் அடைய முடியும். பக்தி மார்க்கத்துல என்ன உணர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 16 அடிப்படை காரணங்கள்ல 7 விதமான சம்பத்துக்கள்ல அவர்களுக்கு வித்தியாசம் இருக்கு என்பதை உணர்ந்து உருவமைப்பு, அறிவின் உயர்வு, குணம், கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் என்ற 7 சம்பத்துக்கள்ல மாற்றம் இருக்கிறது காரணம் இந்த 16 அடிப்படை காரணங்கள். ஒவ்வொரு காரணமும் கருவமைப்பால, உணவு வகையால, காலத்தால, தேசத்தால, கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பலாராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் என்ற ஒவ்வொரு காரணத்தாலும் இந்த 7 சம்பத்துக்கள்ல மாற்றம் இருக்கிறத உணர்ந்து பக்தி மார்க்கத்தை தோற்றுவித்தாங்க. ஒவ்வொரு உருவங்கள் பதிக்கும் போதும் அதுல மந்திரம், எந்திரம், தந்திரம் என்ற அடிப்படையில ஒரு தகடு அதுல மந்திர உச்சாடனத்தை பண்ணி ஒரு உருவத்தை அமைத்து அதை கும்பாபிஷேகம் என்ற அளவுல அந்த உருவத்துக்கு நல்ல உருவேற்றி அதை வைத்து வழிபாடுகளை ஏற்படுத்தினாங்க உண்மை உணர்ந்த மகான்கள். நாம ஒரு உருவத்தை பார்க்கிறோம், அது நம்ம மனதில் பதியுது. அது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 6 அடுக்குகள்ல பதிந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த 7 சம்பத்துக்கள் குறைநிறைகளை சமன் செய்து அதை தெய்வீக தன்மைக்கு மாற்றி கொடுக்கிறது தான் பக்தி மார்க்கம். அடுத்ததாக ஞான மார்க்கம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனதை உச்சி சுத்தவெளி இறைநிலை இணைப்போடு இணைத்து வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை தான் அவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் முழுமைப்படுத்தும். அதற்கு சுவாமிஜி வேதாத்திரியத்துல உடல், உயிர், மனம், அறிவு என்ற இந்த 4ஐயும் இறையத்த தன்மைக்கு மாற்றிக்கொண்டு அந்த இறைநிலையாகவே மாறி நின்று இறைநிலை இணைப்போடு வாழக்கூடிய அந்த தெய்வீக முறைய மிக எளிமையாக ஞான மார்க்கத்தை எல்லோருக்கும் பெறக்கூடிய அளவுல, குறிப்பா பெண்கள்
சிறப்பாக அந்த எளிய முறை தியானத்தை கற்று அந்த இறைநிலை இணைப்போடு அவர்கள் இணைத்து வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலைய சாமிஜி நமக்கு மனோலக்கலை மூலமாக கொடுத்திருக்காங்க. கவிதை வரிகள் என்ன சொல்லுது? ஆலயம் என்றால் அறிவு ஓர்மை நிலை பெற்று ஆன்மாவெனும் உயிரில் அடக்கமுடும் பேராம். ஆலயம் என்னும் சொல் ஆன்மாவை குறிக்கும். அடுத்து வரும் லயம் அதனின் அடக்க நிலை குறிப்பு. ஆலயமாம் பயிற்சி முறை தேர்ந்தாற்றி பழக அறிவு உயிரை உணரும் மெய்ப்பொருளாகும். ஆலயத்தால் மனிதன் அறவழி கண்டு வாழ்வான். அதற்கு அறிவின் தரம்பொக்க இரு வழிகள் உண்டு என்று சொல்றாங்க. பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் என்ற இந்த 2 மார்க்கத்திலையும் நாம நம்மை முழுமைப்படுத்தி இறைநிலையோடு இரண்டர கலக்க விட்டு வாழக்கூடிய இந்த தெய்வீக வாழ்க்கையை தான் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறாங்க உண்மை உணர்ந்த மகான்கள் என்பதை புரிந்து கொண்டு நாம அதை பின்பற்றி வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன். இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.